இப்பொழுது இலங்கையில் நடக்கின்ற இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை எடுத்து நாமல் ராஜபக்ஷ களத்திற்கு வந்திருக்கின்றார். அதிகாரத்தை நான் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றோம், செய்வதற்கு எங்களால் முடியும், இதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் 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 என்று. கஜா என்கின்ற நபர் அவரது 2 பிள்ளைகளோடு சுட்டுக் கொல்லப்பட்டார். உண்மையில் ஒரு கொடூரமான விடயம். அவரது 2 ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளை யாரோ சுட்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை நோக்கி துப்பாக்கிகள் திரும்புவது என்பது மிகவும் கொடூரமானது. ஆனால் அதில் சந்தேக நபர்களை கைது செய்யும் பொழுது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். கடந்த 15 வருடங்களாக ஏதோ ஒரு விடுதலை புலி உறுப்பினர் ஏதோ ஒரு வன்முறையில் சூட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டதாக இன்று வரை தெரியவில்லை. ஆனால் யுத்த வெற்றி, மாபெரும் கௌரவமிக்க இராணுவம் என்று போற்றி புகழப்படுகின்ற இராணுவத்தில் இருந்து விலகியவர்கள் அல்லது இருந்து கொண்டே பல குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் எக்கச்சக்கமாக செய்திகளில் அடிபடுகின்றார். பாதாள உலக கோஷ்டியினரை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பல அரசியல்வாதிகள் பயன்படுத்திய காலங்கள் எல்லாம் இருந்தது. சில அரசியல்வாதிகளே பாதாள உலகம் போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் துமிந்த சில்வாவினுடைய கதை. என்பிபியினர் கடைசி வரை இந்த கொலைகளை நிகழ்த்துங்கள் என்று போலீஸுக்கு கூறியிருக்க வாய்ப்பில்லை. எனவே போலீசார் தான்றொண்டித்தனமாக செயற்படுகின்றார்களா? லங்கா ஸ்ரீ நேர்களுக்கு வணக்கம். ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்று நாட்டில் நடப்பவை நாங்கள் தொடர்ந்து அவதானித்து வருகின்றோம். என்ன நடக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். ஆங்காங்கே துப்பாக்கிச் சூடுகள், அதனோடு இறுதியாக நடந்த ஒரு துப்பாக்கிச் சூட்டின் பிரதான துப்பாக்கிதாரிகள் போலீசாரால் சுடப்பட்ட விடயம் இப்பொழுது மீண்டும் பரபரப்பாக இந்த விடயங்கள் தான் பேசப்பட்டு வருகின்றது. இது தொடர்பில் சிவில் செயற்பாட்டாளர்கள், பொதுவாக அனைவரும் எதிர்க்கட்சி தரப்பில் இருப்பவர்கள், ஆளும் தரப்பில் இருப்பவர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்துக்களை முன்வைத்து வருகின்ற நிலையில் நாங்கள் இன்று எங்களுடைய கலையகத்துக்கு அழைத்து இது சம்பந்தமாக ஒருவரிடம் பேசப் போகின்றோம். அவர்தான் மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் ராஜ்குமார் ரஜீவ்காந்த். வணக்கம் ரஜீவ். வணக்கம் டிஷா. பல விடயங்கள் நாங்கள் இதற்கு முன்பாக நேர்காணலூடாக பேசியிருக்கின்றோம். ஆனால் இன்று நாங்கள் பேசவிருக்கின்ற விடயம் தான் உங்களோடு இந்த இலங்கையில் நடக்கின்ற குற்ற சம்பவங்கள், துப்பாக்கி சூடுகள், இப்பொழுது தேசிய பாதுகாப்புக்கு இந்த விடயம் மிகவும் அச்சுறுத்தலாக இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது. இது சம்பந்தமாக நீங்கள் இறுதியாக இடம்பெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே போலீசார் மீது ஒரு குற்றம் சுமத்துகிறீர்கள். போலீசார் இதை செய்தது தவறு, அதாவது இந்த துப்பாக்கிதாரிகளை இலக்கு வைத்து துப்பாக்கி பிரயோகம் இடம்பெற்றது தவறு, அவர்களுக்கு இவ்வாறான முறையாக நீங்கள் செயற்பட்டிருக்க வேண்டும், கைவிலங்கு மாட்டி அழைச்சலுக்க வேண்டும் என்றெல்லாம் நிறைய விடயங்களை கூறுகிறீர்கள். ஆனால் இப்பொழுது உங்களுக்கு பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகின்றது. அப்படியானால் துப்பாக்கிதாரிகளை எப்படி பாதுகாத்து வைத்துக் கொள்ள வேண்டுமா அப்படியெல்லாம் கேட்கிறார்கள். இதற்கு உங்களை நாமலின் பினாமி, நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் வாங்கியிருக்கின்றீர்கள் என்றெல்லாம் நிறைய விமர்சனங்கள் உங்கள் மீது முன்வைக்கப்படுகின்றது. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? விமர்சனங்கள் சில பேர் சும்மா வாயில் வர்றதில் எழுதுறதானே, அவங்களுக்கு அதுக்கான பதிலை நாங்கள் வேறு மாதிரி விளங்குவோம், அது வேறு பிரச்சனை. ஆனால் இன்னொரு இதில் முக்கியமான பார்க்க வேண்டிய விடயம், எப்பொழுதுமே சட்டம் இங்கே இருக்கின்றது. சட்டம் மக்களை பாதுகாக்க வேண்டும். சட்டத்தை இயற்றுறதுக்கு தான் மக்கள் ஒரு பாராளுமன்றத்தை தெரிவு செய்கின்றார்கள் தாங்களே. அதை விடுத்து ஆயுதத்தோடு இருக்கும் போலீசார் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமையை தாண்டி நீதியை நிலைநாட்டுவதற்கான விடயங்களுக்குள் செல்லக்கூடாது. ஏனென்றால் இலங்கையில் உண்மையில் போலீசார் எவ்வளவு தூரம் நேர்மையாக இருக்கின்றார்கள் என்பது தொடர்பான பல கேள்விகள் எங்களுக்கு இருக்கின்றது. போலீசார் தொடர்பான எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இந்த கஜா என்கின்ற நபர் அவரது 2 பிள்ளைகளோடு சுட்டுக் கொல்லப்பட்டார். உண்மையில் ஒரு கொடூரமான விடயம். அவரது 2 ஒரு 5-6 வயது மதிக்கத்தக்க பிள்ளைகளை யாரோ சுட்டிருக்கின்றார்கள். பிள்ளைகளை நோக்கி துப்பாக்கிகள் திரும்புவது என்பது மிகவும் கொடூரமானது. ஆனால் அதில் சந்தேக நபர்களை கைது செய்யும் பொழுது ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதற்கு முன்தினம் ஓஏசியினுடைய வீட்டிலே அந்த துப்பாக்கிதாரி தங்கியதாக ஒரு தகவலை நான் ட்விட்டரில் பார்த்தேன். இப்படியெல்லாம் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. இதன் உண்மைத்தன்மைகள் ஆராய வேண்டும். ஆனால் மறுபக்கத்திலே இப்படி ஒரு கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்கள் என்ன, யாரின் தூண்டுதலால் இடம்பெறுகின்றது, யாருக்காக இந்த கொலை இடம்பெறுகின்றது என்பதையெல்லாம் கண்டறிய வேண்டியது ஒரு அவசியமானது ஒன்று. அதற்கு முன்னரே பாய்ந்து விழுந்து அந்த இடத்தில் கைது செய்யப்பட்டவரை கொலை செய்வது என்பது அர்த்தமற்றது. என்றால் உங்களுக்கு தெரியும், சில சமயங்களில்
நாங்கள் கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பது தான் மெய் என்பார்கள். சில வேளைகளில் அவர்களுக்கான ஒருவரின் குடும்பத்தை பிடித்து வைத்து கொண்டு இதை எப்போ சுட்டுட்டு வா அப்போ தான் விடுவோம் என்று கூட சொல்லலாம். என்னவும் நடக்கலாம். அதனால் காரணத்தை கண்டறியாமல் போலீஸார் தங்களது அதிகாரத்தை தவறான முறைகளை பயன்படுத்தி குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வழங்க வலிக்கிட்டால் இன்னும் ஒரு கொஞ்ச காலத்தில் என்ன நடக்குமெண்டா, பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் வேண்டாதவர்கள் எல்லாம் குற்றவாளிகளாக சித்தரிக்கப்பட்டு கொலை செய்யப்படுவார்கள். இன்று நேற்றல்ல, இலங்கையில் பல காலமாகவே துப்பாக்கிச் சூடுகள் கணிசமாக இடம்பெற்று கொண்டு தான் இருந்தன. வெறுமனே இந்த அரசாங்கத்தை நாங்கள் குற்றம் சாட்டுவதில்லை, தொடர்ச்சியாக இடம்பெறுனா இந்த அரசாங்கம் இதனை நிறுத்த வேண்டும், எப்படியாவது நிறுத்தப்பட வேண்டும். இந்த குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்ற நபர்களுக்கு முடிவே இல்லாமல் போய்கொண்டிருக்கு தொடர்ச்சியாக. உங்களுக்கு தெரியும், திருவண்ணாமலையில் 2010க்கு பிற்பட்ட காலப்பகுதியிலே வர்ஷா என்கின்ற ஒரு சிறிய குழந்தை கப்பம் வாங்குவதற்காக கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை கொடூரமாக இருந்தது. அந்த பிள்ளைய செலோடைப் எல்லாம் வாயில் முகத்தில் எல்லாம் சுற்றி ஒரு வாய்க்காலுக்குள்ளே அந்த பிள்ளைன்ற உடம்பை எடுத்தாங்க. அந்த திருவோணமலை, ஒட்டுமொத்த திருவோணமலையுமே ஒரு இரத்த கண்ணீர் வடிக்கிற அளவில் இருந்துச்சு. இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட நபர்களை உடனடியாக கைது செய்தார்கள். கைது செய்து அதில் அத்தனை பேரையும் போலீஸார் ஏதோ ஒரு வகையிலே அவர்களை கூட்டி போனோம், அவரை தாக்க வலிக்கிட்டான்னு கொலை பண்ணிட்டார்கள். இதில் பிள்ளையாண்ட குழு, கருணாடா குழு சம்பந்தப்பட்டிருக்கிறதெல்லாம் பரவலாக செய்திகள் அடிபட்டன. இதற்கு பின்னால் இருந்த உண்மையான விடயங்களை அறிய முடியாமலே போயிட்டு கேஸ் க்ளோஸ். இப்போ என்னென்னா, சில வேளைகளில் இதற்கு பின்னால் இருக்கிற சக்திகள் என்ன, யார் எதற்காக செய்தார்கள் என்ற தேவையெல்லாம் இருக்கின்றது. எனவே சட்டத்தின் ஊடாக செல்வதுதான் சரி. இல்லாவிட்டால் எந்த குற்றமும் செய்யாத நபர்கள் கூட இனி வருங்காலங்களில் சுட்டுக்கொள்ளப்படுவார்கள் என்ற அந்த விடயத்தை வைத்து தான் இந்த அரசியல் பேச வேண்டும். அந்த அடிப்படையில் தான் என்னுடைய கருத்துக்கள் அமைந்திருந்தது. ரஜீவ், இப்பொழுது தெரியும் எங்களுக்கு இந்த நடந்து முடிந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களின் பின்னணியிலே பிரதானமாக இருக்கும் காரணங்களை பார்த்தால், இந்த பாதாள உலக குழுக்களுக்கு இடையில் இடம்பெறுகின்ற ஒரு மோதல், ஒவ்வொரு குழுவுக்கு இடையில் இருக்கின்ற முரண்பாடு காரணமாக பழிவாங்கும் செயற்பாடுகளாகத்தான் இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாவதாக போலீஸ் விசாரணைகளில் சட்ட ரீதியாக விசாரிக்கப்பட்டு தெரிய வருகின்றது. ஆனால் இந்த துப்பாக்கி தாரிகள் என்று பார்க்கும் போது அதில் செயற்பட்டிருப்பவர்கள் பெரும்பாலும் இந்த இராணுவத்திலே முன்னாள் தொழில் புரிந்தவர்கள், தப்பி சென்றவர்கள், போலீஸில் இருந்தவர்கள், போலீஸ் ஆயுதங்களை கடத்தியவர்கள், போலீஸிலிருந்து ஒத்துழைப்பு வழங்கியவர்களாக இருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்? என்னத்தான் செய்வது? அப்பொழுது இப்படியே சென்று கொண்டிருந்தால் இதற்கு என்னத்தான் தீர்வு என்று உங்கள் தரப்பு சொல்கிறீர்கள்? இன்று இராணுவத்தில் இருந்து தப்பியோடியவர்களை கைது செய்வதற்காக ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அது நல்ல ஒரு முடிவு. கைது செய்து அவர்கள் யார் என்ன என்பதை கண்டுகொள்ள வேண்டும். இன்னொருடைய டில்ஷான், நீங்கள் அவதானித்தால் விடுதலை புலிகளில் பல நபர்கள் கைது செய்து பின்னர் அவர்கள் அரசியல் கைதிகள் ஆக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டிருந்தார்கள். சிலர் புனர்வாழ்வளிக்கப்பட்டு விடுதலை செய்திருந்தார்கள். நன்றாக துப்பாக்கி சுடக்கூடியவர்கள், சில பேர் குண்டுகள் தயாரிக்கக்கூடியவர்கள் எல்லாம் விடுதலை செய்யப்பட்டார்கள். ஆனால் கடந்த 15 வருடங்களாக ஏதோ ஒரு விடுதலை புலி உறுப்பினர் ஏதோ ஒரு வன்முறையில் சூட்டுச் சம்பவத்தில் ஈடுபட்டதாக இன்று வரை தெரியவில்லை. ஆனால் யுத்த வெற்றி, மாபெரும் கௌரவமிக்க இராணுவம் என்று போற்றி புகழப்படுகின்ற இராணுவத்தில் இருந்து விலகியவர்கள் அல்லது இருந்து கொண்டே பல குற்றச்செயல்களில் ஈடுபடுபவர்கள் எக்கச்சக்கமாக செய்திகளில் அடிபடுகின்றார்கள். ஆனால் மறுமுனையில் இந்த விடுதலை செய்யப்பட்ட விடுதலை புலி உறுப்பினர்களை அவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் தினம் தினம் பயங்கரவாத தடுப்பு பிரிவில் இருந்து சென்று அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஏது செய்கின்றார்கள் என்று அவதானித்து கொண்டே இருக்கின்றார்கள். இந்த அவதானிப்பை இங்கேயும் செலுத்த வேண்டிய காலம் இது. ஏனென்றால் மோசமான கொலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள், கொலைகள் நடந்து கொண்டே இருக்கின்றது. எனவே சட்ட ஒழுங்கு இதற்கு முன்னால் சீராக இருந்தது, என்பிபியில் தான் சீராக இல்லை என்று நாங்கள் ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்க முடியாது. சட்ட ஒழுங்கு முன்னமே சீர்குலைந்து தான் இருந்தது. பாதாள உலக கோஷ்டியினரை தங்களுடைய அரசியல் ஆதாயத்துக்காக பல அரசியல்வாதிகள் பயன்படுத்திய காலங்கள் எல்லாம் இருந்தது. சில அரசியல்வாதிகளே பாதாள உலகம், போதைப்பொருளோடு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாம் இருந்திருக்கின்றார். உங்களுக்கு தெரியும் துமிந்த சில்வாவினுடைய கதை. இப்படி அவர்களே ஆயுதங்களை பிரயோகித்திருக்கின்றனர். இப்படிப்பட்ட வரலாறுகளே தான் இருந்திருக்கின்றது. என்பிபி மீது மக்களுக்கு இன்று பாரிய மரியாதை இருக்கின்றது, ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான நம்பிக்கை இருக்கின்றது. எனவே போலீஸாருக்கும் அவர்களுக்கும் இடையிலே ஒரு இடைவெளி இருப்பதாக நான் உணர்கின்றேன். என்பிபியினர் கடைசி வரை இந்த கொலைகளை நிகழ்த்துங்கள் என்று போலீஸுக்கு கூறியிருக்க வாய்ப்பில்லை. எனவே போலீஸார் தான்றோண்டித்தனமாக செயற்படுகின்றார்களா என்ற அந்த விடயம்தான் எனக்கு இருக்கின்ற கேள்வி. இவற்றை கட்டுப்படுத்த வேண்டிய இந்த அரசின் கடமை. அரசு இன்னும் வலுவுடன் செயற்பட வேண்டும், இன்னும் வலுவாக கடினமாக
ஒரு அந்த விடயங்களை அமுல்படுத்த வேண்டும், செயற்படுத்த வேண்டும், இதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த பொறுப்பிற்காகத்தான் நாங்கள் இந்த அழுத்தங்களை கொடுத்து கொண்டிருக்கணும். ஏனென்றால் இல்லாவிட்டால் இது ஒரு சங்கிலி தொடராக நடந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் இது புதிதல்ல. இது உங்களுக்கு தெரியும், ஜே.ஆர். ஜெயவர்தன காலத்தில் இருந்து இருக்கின்றது, பிரேமதாச காலத்தில் கொடூரமாக இருந்திருக்கின்றது. எல்லாம் யுத்தம் என்ற ஒரு விடயத்துக்குள் மறைக்கப்பட்டிருந்தது. யூஎன்பி காலத்திலாம் கொடூரமாக இருந்திருக்கின்றது. இன்னும் மஹிந்தவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்திருக்கின்றது, தொடர்ச்சியாக இருந்திருக்கின்றது. உங்களுக்கு இன்று இது நடக்கக்கூடாது. இது இவர்களுடைய அரசுக்கு எதிராக இனிய கட்சிகள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்றது. அது அப்பால் இருக்கு. இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான சரியான பொறிமுறையும் சரியான சட்டங்களை கடினமாக அமுல்படுத்தி அவர்களை கைது செய்து இதனை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையை அவர்கள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இது தொடரும். ரஜீவுடன் நான் மற்றொரு விடயத்தை கேட்டுக்க வேண்டும். இப்போ தெரியும், 2019 இலங்கையில் நடைபெற்ற அந்த இளைச்சத்தனமான தாக்குதலில் பொதுமக்கள் 300க்கும் அதிகமானோர் பலியானார்கள். அப்பொழுது அது முடிந்து முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தான் கோட்டாபய ராஜபக்சவை அழைத்து வருகிறார்கள். தேசிய பாதுகாப்பை நாங்கள் உறுதிப்படுத்த வேண்டும், ஆகவே ஆட்சி மாற்றம் இடம்பெற வேண்டும், ஆகவே தான் மக்களுடைய அவ்வாறான வாக்குகளை பெற்று ஆட்சியை அமைத்து விட்டார்கள் அவர்களுக்கு. ஆனால் அதை சரியாக செய்து கொள்ள முடியவில்லை. நீங்கள் எல்லாம் அறங்களை செய்து எப்படியோ ஆட்சி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டார்கள். மீண்டும் இப்பொழுது இலங்கையில் நடக்கின்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்களை எடுத்து நாமல் ராஜபக்ஷ களத்திற்கு வந்திருக்கின்றார். அதிகாரத்தை நான் பொறுப்பேற்க தயாராக இருக்கின்றோம், செய்வதற்கு எங்களால் முடியும், இதை நிறுத்த வேண்டும் என்றெல்லாம் தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் 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 என்று தொடர்ச்சியாக கூறுகிறார்கள். ஆனால் இதில் துப்பாக்கிச்சூடு இருப்பவர்கள் எல்லாம் ஒரு குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள், குற்ற கும்பல்களுக்கு இடையே நடக்கின்ற ஒரு முரண்பாடாக பழிவாங்கும் செயற்பாடாகத்தான் இருக்கின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு அரசியல் அவதானியாக இது எதுவும் சூழ்ச்சியில் இதில் பின்னணியில் இருக்கின்றதா என்பது குறித்து உங்களுடைய அவதானம் எப்படி இருக்கின்றது? குறிப்பாக நாங்களும் ஒரு எதிர்க்கட்சியாக செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம். எதிர்க்கட்சிகள் எப்போவுமே ஒரு ஆளுகின்ற கட்சியில் இருக்கின்ற குறைபாடுகளை அரசியல் ரீதியாக சுட்டி காட்டுவோம். நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருவதற்காக மக்களை பழிவாங்குகின்ற செயற்பாடுகளில் அல்ல இலங்கை நாசமாக போகணும் என்ற வேலைகளை அல்லது ஒரு தொகுதி மக்கள் இறந்தால் பாதுகாப்பு பிரச்சனை ஆனால்தான் நாங்கள் அதை காட்டி வர முடியும் என்கின்ற செயற்பாடுகளை செய்யக்கூடாது. உங்களுக்கு தெரியும், மக்கள் மத்தியிலே ஒரு பய உணர்வை ஏற்படுத்தும் பொழுது இந்த அரசாங்கம் பாருங்கள் இவ்வளவு கொலைகளை நடத்தி கொண்டிருக்கு, எல்லாரும் இறந்து கொண்டிருக்கின்ற பய உணர்வை ஏற்படுத்தும் பொழுது அவருடைய மனம் அங்கிருந்து இங்கால போகுமா, இவர்களை எடுத்தால் என்ன. ஆனால் இப்பொழுது அப்படி ஒரு நிலை இல்லை. ராஜபக்ச தரப்பு அப்படியான ஒரு முயற்சியை தான் செய்து. உண்மையிலே அவருடைய கொள்கை ரீதியாக அவர்கள் இதற்கு முன்னால் பேசிய இனவாதங்களை விடுத்து கொள்கை ரீதியாக ஏதாவது முன்னேறதுக்கான வழியைத்தான் தேடும். இதெல்லாம் சில்லறத்தனமான அரசியல். இன்று இடம்பெறுகின்ற கொலைகளை விட மிக மோசமான கொலைகள் இடம்பெற்று கொண்டிருந்தன. லசந்த விக்ரமதுங்கவிலிருந்து பல ஊடகவியலாளர் கொலை செய்யப்பட்டு இன்று வரை யாருக்கு என்ன நடந்தது என்று கூட தெரியாது. ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் தான் என்னுடைய 5 நண்பர்கள் கொல்லப்பட்டார்கள், இன்று வரை பதில் இல்லை. இப்படி பல சாதாரண அப்பாவிகள் கொல்லப்பட்டு பதில் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்று திடீரென்று இங்கே ஒரு 4 பேர் கொலை செத்துட்டாங்க என்று பேசுகிறது நகைப்புக்குரிய விடயம். இதற்கு பின்னால் உண்மையாகவே மக்கள் தொடர்பான அக்கறையும் இந்த நாட்டின் எதிர்காலம் தொடர்பான அக்கறையும் இருக்க வேண்டுமே ஒழிய இதை பாவித்து தாங்கள் அரசியல் லாபம் தேட வேண்டும் என்ற அந்த சிந்தனை இருக்கக்கூடாது. இந்த அரசியல் லாபம் என்பது தான் இங்கே இருக்கின்ற பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் தாக்குதலை நீங்கள் கூறியிருந்தீர்கள். ஈஸ்டர் தாக்குதல் என்பதே அரசியல் லாபத்திற்காக நடத்தப்பட்ட ஒன்று என்ற குற்றச்சாட்டு பரவலாக இருக்கின்றது. எனவே உங்களுக்கு இந்த நாட்டில் நடக்கின்ற பிரச்சனைகளை பாவித்து அரசியல் லாப தேடுகின்ற நடவடிக்கைகள் இடம்பெற்று கொண்டே இருந்திருக்கின்றது. முதலும் பல்வேறு தடவைகள் இடம்பெற்றிருக்கின்றது. எனவே இவற்றை அரசியல் லாபத்துக்கு பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு உண்மையான நோக்கோடு இதனை அணுகுபவர்களுக்கு தான் நாங்கள் எங்களுடைய ஆதரவு கரத்தை நீட்ட வேண்டுமே ஒழிய இதனை பாவித்து இதைவிட மோசமான ஒரு அரசாங்கங்கள் உருவாவதை நாங்கள் ஒருபொழுதும் விரும்பவில்லை. இப்பொழுது இந்த நடந்து முடிந்த துப்பாக்கிச் சூட்டுகள் இன்னமும் நடக்கவிருப்பதாக புலனாய்வு தகவல்கள் இருக்கின்றது. 53க்கும் அதிகமான பாதாள உலக குழுக்கள் இன்னமும் செயற்பாட்டில் இறங்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இப்படியெல்லாம் இருக்கும் நிலையில் போலீசாருடைய பக்கம், போலீஸ் திணைக்களத்தின் பக்கம் பல்வேறு சட்ட விதிமுறைகளை இப்பொழுது விதித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாங்கள் இன்று பார்த்தால் பாய்ந்து போன தப்பிச் சென்ற இந்த இராணுவ வீரர்கள் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் நமக்கு சமூகத்திலே நாங்கள் யாராவது இந்த T56 துப்பாக்கி பிரயோகத்தில் இருந்தால் அந்த நபர்கள் குறித்து போலீஸ் திணைக்களத்துக்கு தகவல் சொல்லுமாறு கூறியிருக்கிறார்கள். தகவல் சொல்பவர்களுக்கு 1 மில்லியன் 10 லட்சம் ரூபாய் பணப்பரிசும் கொடுப்பதற்கு போலீஸ் திணைக்களம் தயாராக இருக்கின்றது. அதேபோல் இப்பொழுது ஆங்காங்கே
குறிப்பிட்ட ஒரு சில இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. போலீஸ் குழுக்கள், மொபைல்ஸ், அதாவது ஒவ்வொரு இடத்திலும் குழுக்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த மாதிரியான நடவடிக்கைகளையும் இலங்கை அரசாங்கம், போலீஸ் திணைக்களம் முன்னெடுத்திருக்கு. நீங்கள் நினைக்கின்றீர்களா இதன் மூலமாக இரவு நாட்களில் இந்த குற்றச் செயல்களை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வர முடியும்? அதேபோல் இந்த துப்பாக்கிகள், மறைத்து வைத்திருக்கின்ற துப்பாக்கிகள் எல்லாம் வெளியே வரும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களா? இதில் முக்கியமான தெரியாத ஒரு விடயம் இருக்கின்றது. அதாவது இந்த ஐஸ்பர்க் மாதிரி கடலில் மேலே தெரியும், கீழே ஒன்று இருக்கு. இலங்கையில் அளவுக்கு அதிகமான இராணுவ வீரர்களை இலங்கை வச்சுருக்குது. முதல் உள்நாட்டு யுத்தம் இருந்தது, 15 வருஷமாக இல்லை. இதனால் 2 விஷயம். ஒன்று, பாதுகாப்பு செலவினம் இன்றைக்கு 435 பில்லியனை தாண்டி மிக மோசமான ஒரு பாதுகாப்பு செலவினம் இருக்குது. 3,15,000 பேர் இராணுவத்தில் இருக்கிறாங்க. 1000 பேருக்கு 18 பேர் என்ற அடிப்படையில் இருக்கிறாங்க. எனவே இது ஒரு காரணம் என்னவென்றால், உங்களுக்கு இராணுவத்துக்கு வேலை இல்லைங்க, போர் இல்லை, அளவுக்கு அதிகமான இராணுவத்தை வச்சிருக்கும் பொழுது அவற்றை கையில் ஆயுதம் இருக்குது, அதனை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான விடயங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கார். சும்மா தான் இருக்கிறார். இப்போ அவர்களை ஒரு ஒதுக்க இராணுவமாக வச்சுக்கொண்டு அவர்களை வேறு வேலைக்கு அமர்த்தணும் உடனடியாக. அது ஒரு பிரச்சனை. ஏன் இவ்வளவு இராணுவத்தினர்? அதாவது உலகத்தில் நான் நினைக்கிறேன் 14வது அதிக இராணுவத்தை கொண்ட நாடாக இலங்கை இருக்குது. இது ஒரு மோசமான நிலைமை. முதல்ல இதிலேருந்து நாங்கள் வெளியில் வரணும். இந்த விடயங்கள்லேருந்து வெளியில் வந்தால் தான் படிப்படியாக நாங்கள் இந்த பாதுகாப்பில் இருக்க சிக்கல்களை கட்டுப்படுத்த முடியும். அவர்களை வேறு வேறு வேலைக்கு, புலனாய்வுக்கு, ஏன் புலனாய்வு இவ்வளோ வீக்காக இருக்குது, ஏன் மக்கள்கிட்ட உதவி வைக்கிறீங்க, இவ்வளோ பெரிய பாதுகாப்பு செலவினத்தை வச்சுக்கொண்டு எதுக்காக மக்கள்கிட்ட போய் நிற்கிறாங்க? அப்போ இந்த கட்டமைப்பு, இந்த இவ்வளோ பெரிய செலவும் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்றதான் இந்த விடயத்திலேருந்து தெரிய வருது. மற்றது இவ்வளோ பெரிய ஒரு இராணுவத்தையும், இவ்வளோ பெரிய இராணுவ செலவினத்தையும், இவ்வளோ பெரிய பாதுகாப்பு செலவினத்தையும் வைத்துக்கொண்டு இலங்கை அரசாங்கம் மக்களை சரியான முறையில் பாதுகாக்க முடியாவிட்டால் இந்த செலவினம் எதற்காக செய்கின்றார்கள், இவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பு எதற்காக வைத்திருக்கின்றார்கள் என்ற கேள்வியெல்லாம் இருக்குது. இராணுவத்தை சரியான முறையில் பயன்படுத்தணும். ஒரு மிகப்பெரிய உழைக்கின்ற வேலை இருக்கின்ற இளைஞர்கள் அதுக்குள்ள போய் சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது ஒரு தெரியாத காரணம். இந்த காரணத்தை நாங்கள் முதலில் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் நீங்கள் சொன்ன விடயம் இருக்குது தானே, இப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படுதானே. இலங்கையில் ஒரு ஸ்டைல் ஒன்று இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இந்த ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு பெரிய பெரிய கட்டடங்கள், கோவில்களுக்கு வெளியில் எல்லாம் இந்த மெட்டல் டிடெக்ஷன், இரும்புகள் உள்ளே போகும் பொழுது அது சத்தம் போடும். அதை செய்து வைத்திருந்தார். இன்றைக்கு ஒரு 2 இடத்துலான் இருக்குது எல்லாம் அப்படின்னு பாட்டுப்பட்டு. இது என்னென்னா, இந்த கன்சிஸ்டன்சி, தொடர்ச்சியாக ஒரு விடயத்தை செய்கிற முறைமை இலங்கையிலே இல்லை. பிரச்சனை நடந்தோன்னே அடுத்த நாள் பாதுகாப்பை பலப்படுத்தி வச்சுருவாங்க, அப்புறம் அப்படியே கைவிட்டுருவாங்க. அப்படி செய்கிற இல்லை. ஒரு விடயத்தை எப்படி தொடங்கினோமோ அதே வேகத்தில் குறையாமல் அப்படியே செய்து கொண்டு போகணும். இப்போ இன்றைக்கு நீங்கள் சொல்கிற விடயங்களை செய்துவிட்டு 2 நாளைக்கு அப்புறம் அப்படியே அமைதியாகிட்டா திரும்ப பழைய பிரச்சனை வரும். இலங்கையில் பாதாள உலக குழுக்களையும் போதைப் பொருளையும் உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டும். இலங்கைக்கு இவ்வளோ பெரிய பாதுகாப்பு படையும் பாதுகாப்பு செலவும் இருக்குது. அது சரியான முறையில் பயன்படுத்தி வலுவான வினைத்திறன் மிக்க முறையில் இவற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் செய்யணும். அப்படி செய்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். செய்ய முடியாதுன்று இல்லை. உலகத்திலேயே மிக பயங்கரமாக இருக்கக்கூடிய எல்டிடி என்கின்ற அமைப்பு அழிச்சு நாங்கள்ன்ட்டு மார்தட்டி கொள்கிறாங்க இன்றைக்கு வரைக்கும். ஏன் இதை செய்ய முடியாமல் இருக்கு? பாதாள உலக குழு எல்டிடியை விட பெருசா இல்லை தானே? எல்டிடி வச்சுருந்த ஆயுதத்தை விட அல்லது ஃப்ளைட் ஓடிக்கொண்டு இருக்காங்களா பாதாள உலக குழு? ஏன் பாதாள உலக குழு இருக்குது? அப்போ இது அரசியல் சம்பந்தத்தோடு இருக்கா? யார் பாதுகாக்கிறாங்க? தேடி 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 இப்போ விடுதலை புலியிலிருந்து அவ்வளோ பேரையும் பிடிச்சிருக்கீங்க, உங்கேயோ எல்லாம் இருந்து பிடிச்சிருக்கீங்க, அங்கே பிடிச்ச இங்கே பிடிச்ச இவங்களை குழந்தை இவ்வளோ சொல்கிறீங்க. ஏன் இந்த குழுக்களை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு? குழுக்கள் கொலை செய்து கொண்டு இருக்கு, ஏன் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கு? அப்போ அதில் இருக்க பாதுகாப்பு குறைபாடுகளை பற்றி அவர்கள் கருத்தில் கொள்ளும். ராஜீவ், இப்போ நாங்கள் பேசுகிற நிறைய விடயங்கள் அந்த விடுதலை புலிகளுடைய இயக்கம் சம்பந்தமாகவும் நிறைய விடயங்கள் நீங்கள் வெளிப்படுத்தியிருந்தீர்கள். ஆனால் பதிவான செய்திதான் இறுதியாக அந்த விடுதலை புலிகள் இயக்கம் மீண்டும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கமாக மீண்டும் அந்த விடயம் வெளியாகி இருக்கின்றது. இது பற்றி உங்களுடைய கருத்து? விடுதலை புலிகள் இயக்கம் ஏதோ ஒரு இடத்துல ஜேபி ஆயுதத்தை எடுத்து போராடிச்சு. அரசியல் ரீதியாக வந்த பிறகு ஜேபிக்கான அங்கீகாரம் கிடைத்தது. அதே போல் விடுதலை புலிகள் மீண்டும் ஒரு ஆயுத போராட்டத்துக்கு இங்கே யாரும் முனைப்போட இல்லை. அப்படி தொடங்கினா அது வேறு மாதிரியாக பார்க்கணும். ஆனால் விடுதலை புலிகளுடைய போராட்டம், அதில் ஈடுபட்டவர்கள், அதில் இறந்தவர்கள், அந்த போராட்டத்துக்கான மரியாதையெல்லாம் மக்கள் மத்தியில் தாராளமாக இருக்குது. எனவே அவர்களை கௌரவத்தோடு நினைவு கூறுறதுக்கு, அவர்களை தொடர்பாக பேசுகிறதுக்கு, அவர்களோட வரலாற்றை கதைக்கிறதுக்கு, அவர்களை அங்கீகரிக்கிறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்குது. அந்த மக்களுக்கான உரிமையை அவர்கள் வழங்கி ஆகணும். இப்படி ஜேபிக்கு அந்த உரிமை கிடைச்சதோ அதே போல் தமிழ் மக்கள் தொடர்பாக போராடிய ஒரு இயக்கத்துக்கு அந்த உரிமை இருக்குது. சிங்கள அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பயங்கரவாத தீவிரவாதம், தமிழ் மக்கள்கிட்ட மனசில் என்ன இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். வெளிப்படையான உண்மை.
அதுக்காக திரும்ப உருவாக்குறோம் என்ற பேர் இல்லை. அது நடந்து முடிந்த ஒரு வரலாறு. அந்த வரலாற்றை அவர்கள் நினைவு கூறுறதுக்கும் பேசுகிறதுக்கும் அது தொடர்பான அவர்களுடைய உணர்வு ரீதியான வழிபாடுகளை காட்டுறதுக்குமான அந்த உரிமையை அவர்கள் வழங்கணும். மற்றது தடை செய்யப்பட்ட இயக்கங்களில் நிறைய விடயங்கள் இருக்குது டில்ஷான். அதில் வந்து குறிப்பாக நிறைய தமிழ் புலம்பெயர் அமைப்புகள் பெயரிடப்பட்டிருக்கு. அரசியல் ரீதியாக இயங்கி கொண்டிருக்கின்ற அமைப்புகள் எல்லாம் ஏன் தடை செய்யப்பட வேண்டும்? அந்த தடையை நீக்கி இந்த நாட்டுக்குள்ள ஒரு அரசியல் ரீதியான ஒரு சுமூகமான நிலையை ஏற்படுத்துறதுக்கான முயற்சிகளை செய்ய முடியாது. அவர்களை தொடர்ச்சியாக அவர்களை தடை செய்து வைத்திருக்க நியாயமற்றது. இன்னொரு மிக முக்கியமான விடயம், இங்கே இருக்கக்கூடிய நிறைய முஸ்லீம் அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு, இஸ்லாமிய அமைப்புகள் தடை செய்யப்பட்டிருக்கு. ஏனென்று காரணம் கூட ஒழுங்காக தெரியாத அமைப்பெல்லாம். அது மட்டுமில்லை, இப்பொழுது நான் ஒருவரோடு பேசினேன். தனிப்பட்ட நபர்கள் பலர் தடை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதில் அதிகமானவர்கள் முஸ்லீம் இஸ்லாமிய மக்கள். அதில் குறிப்பான ஒரு விடயம் என்னவென்றால், பயங்கரவாதிகள் தீவிரவாதிகள் என்ற பெயரில் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். இந்த பயங்கரவாதி தீவிரவாதிகள் இலங்கையில் தான் இவர்கள் வசித்து கொண்டிருக்கின்றார்கள். குடும்பம் குட்டி என்று அவர்கள் பாட்டுக்கு இருக்கின்றார்கள். வெறுமனே ஏதோ ஒரு நிறுவனத்தோடு ஒரு சேரிட்டி நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள், யாரோ எந்த காலத்திலேயோ கோல் எடுத்தவர்கள், இப்படி சம்பந்தமே இல்லாமல் இருக்கிறவர்கள், ஏற்கனவே விசாரிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டவர்கள்ன்ற பெயர்கள் எல்லாம் வந்திருக்கிறதாக என்னுடைய நண்பர் ஒருவர் இப்பொழுது அழைப்படுத்தி என்னிடம் கூறினார். அவரது கருத்தின் அடிப்படையில் தான் இதை சொல்கிறேன். அதே போல் அந்த லிஸ்ட்டை நான் பார்த்தேன். அந்த லிஸ்ட் இன்றைக்கு என் கையில் இருக்குது. வெளியிடப்பட்ட அந்த வர்த்தமானியில் தனிப்பட்ட நபர்கள அதிகளவான முஸ்லீம் மக்களுடைய பேர் இருக்குது. ஆனால் தமிழ் முஸ்லீம் அமைப்புகளை விட இந்த நாட்டில் அதிக கொலைகள், அதிக கலவரங்களை செய்த பௌத்த பேரினவாதத்தோடு சம்பந்தப்பட்ட எந்த அமைப்பும் இங்கு தடை செய்யப்படவில்லை. எந்த அமைப்பும் இங்கு பயங்கரவாதி என்ற முத்திரை குத்தப்படையில்லை. பொது பலசேனா என்கின்ற மோசமான அமைப்பு முஸ்லீம் மக்கள் தொடர்பாக விமர்சித்து அதை ஒரு இனவாதத்தை தூண்டுற செயலன்னு தண்டனை பெற்ற ஞானசார தேரர் கூட பயங்கரவாதி இல்லை, தீவிரவாதி இல்லை. இப்போ இந்த நாட்டில் இருக்க பிரச்சனை பௌத்தர்களுக்கு ஒரு நிலப்பாடும் ஏனையவர்களுக்கு ஒரு நிலப்பாடும் என்றிருக்கிற இந்த கேவலம் தான் இந்த நாட்டின் அடிப்படை பிரச்சனை. இது தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டான் இருக்கு. சம்பந்தமே இல்லாமல் ஒரு ஈஸ்டர் தாக்குதல் எங்கேயோ நடந்தது. அதுகளில் எவ்வளவோ தூரத்தில் சம்மந்தப்பட்டவர் எல்லாம் இன்றைக்கி தீவிரவாதி என்ற பட்டியலில் வந்துட்டாங்க. நான் கேட்குறேன், திகன சம்பவத்தோட சம்மந்தப்பட்ட யாராவது தீவிரவாதியா? இல்லை. இதுக்கு முன்னால் எத்தனையோ கலவரங்களில் ஈடுபட்டு எத்தனையோ பேரை வெட்டி கொண்டு கொலை செய்த பௌத்த அமைப்புகள், தீவிரவாதத்தை கக்கி கொண்டிருக்கிற அமைப்புகள் தீவிரவாதியா? அம்பட்டிய சுமனானந்த தேரர் கொழும்புல இருக்கிற தெற்கில் இருக்கிற அத்தனை தமிழரையும் வெட்டி கொள்ளுவன் என்று ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் விட்டவர், அவர் தீவிரவாதி இல்லை. அப்போ யார் தீவிரவாதி என்றதை வந்து சிங்கள பௌத்த அரசாங்கம் தீர்மானிக்கும் வரையும் சிங்கள பௌத்த தீவிரவாதிகளுடைய பேர் வராதுங்க. பல அப்பாவிகள வந்து சில வள தீவிரவாத பட்டியல்கள் இருந்து கொண்டிருக்கும். இதுதான் பிரச்சனை. இந்த பிரச்சனையை பற்றி நாங்கள் தொடர்ந்து கதைச்சு கொண்டே இருக்கோம். ஆகவே அனுர் அரசாங்கமும் இந்த கடந்த கால அரசாங்கங்களை போன்ற செயற்பட்டு கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக இன ரீதியான பிரச்சனை தொடர்பாக அவர்களுக்கான பூரண இதுகள் இல்லை. அது நாங்கள் கடுமையாக அவர்களை ஏற்றுக்கொண்டோம். இன்றைக்கு ஆர்டிகல் 9 9ஆம் சரத்தில் இருக்கிற பௌத்தத்துக்கான முன்னுரிமை நீக்கப்படுதோ அன்றைக்கு தான் இந்த நாட்டில் ஒரு செக்குலரிசம் மதசார்பின்மை பேச முடியும். ஆனால் அப்படி நீக்கினால் அது பெரும்பான்மை இனத்தவர்களுக்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி மீண்டும் கலவர பூமியாக இலங்கை மாறக்கூடிய வாய்ப்புகள். அப்படி என்ன நீங்க இன்னொன்று நான் சொல்றேன், அப்படின்னா இந்த அரசாங்கம் சொல்லணும், சிங்களவர்கள் வந்து மூளையற்றவர்கள், காட்டு மிராண்டிகள், அவர்கள் என்ன செஞ்சாலும் உங்களை வந்து வெட்டி கொண்டு விடுவார்கள். ஏன் அந்த மக்கள் இப்படி ஒரு கேவலமான மக்களை சித்தரிக்கிறாங்க? தையீட்டில் விகாராகட்ட சொன்னால் சிங்கள மக்கள் கொதித்திருவார். அடுத்தது ஏதாவது ஒரு விஷயத்தை அரசியல் கைதியை விடுதலை செய்ய சொன்னால் சிங்கள மக்கள் கொதித்திருவார்கள். அப்போ சிங்கள மக்கள் கொதிக்கிறேன்னா மெட்ட மக்கள் எதுக்கு இந்த நாட்டில்? என்ன இது? அப்போ சிங்கள மக்களுக்கு கொதிப்பை ஏற்படுத்தாத விஷயம் என்ன? நாங்கள் எங்களோட உரிமையெல்லாம் விட்டு கொடுத்துட்டு அமைதியாக ஒன்றுமே இல்லாமல் வாழ்கிறது. இது யாரை கட்டுப்படுத்துகிற? உரிமையை கேட்குறவனையா தடுக்கிறவனையா? அரசாங்கங்கள் சிங்கள மக்கள்கிட்ட புரிந்துணர்வை ஏற்படுத்தும். சிங்கள மக்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் சிங்கள மக்களை பிழையான முறையில் பலர் வழி நடத்துகின்றார்கள். சிங்கள மக்களிடம் சரியான விடயத்தை கொண்டு போய் சேர்க்கணும். அவர்கிட்ட இனவாதத்தை தூண்டுறதே அரசியல்வாதிகள். அவர்கள்ட்ட சரியான விடயங்களை கொண்டு போய் சேர்க்கணும். அவர்கள் நிம்மதியான ஒரு வாழ்வை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறார் இன்றைக்கு. அவர்களுக்கு இந்த விகாரைகளோ இந்த பிரச்சனைகளோ இல்லை. அவர்களுக்கு வாழ்வாதார பிரச்சனை கண்டுக்கு முன்னால் இருக்கு. ஆனால் அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக அந்த மக்களை தூண்டி கொண்டிருக்கோம். அவ்வளோதான். நிச்சயமாக நாங்கள் பார்க்கும்போது தெரிகிறது, சிங்கள மக்கள் மத்தியில் சேர்ந்து பேசும்போது அவர்களுக்கு இந்த மாதிரியான விடயங்கள் வந்து அதீத விருப்பம் இல்லை. அவர்கள் பொதுவாக நாளுக்கு நாள் சாப்பிட்டு உண்டு கொடுத்து மகிழ்ந்து வாழ்வதற்கான வழியை தான் பார்க்கிறார்கள். இந்த அரசியல் பிரச்சனைகள் அவர்கள் பெரிதாக தலையில் போட்டுக்கொள்வதில்லை. ஆனால் நீங்கள் கூறுவதை போல் இந்த அரசியல்வாதிகள் தான் இந்த குழப்பிக்கொண்டு ஒவ்வொரு பிரிவினைவாத செயற்பாடுகள் ஈடுபடுவது தெரிகிறது. ஆகவே ரஜீவ், நன்றி. இன்றும் எங்களுடைய கழகத்திற்கு வருகை தந்து இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசி பல தெளிவுகளை வழங்கியிருந்தீர்கள். நன்றி. நன்றி கிஷன்.
மற்றொரு காணொளியில் சந்திக்கும் வரை நான் விடைபெறுகின்றோம். ஒளிப்பதிவாளர் விஜயகுமார் மற்றும் லிசி ஹரனுடன் நன்றி ஷமின்சன். நன்றி, வணக்கம். தொடர்ந்தும் லங்கா ஸ்ரீயுடன் இணைந்திருங்கள்.